சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் ஏடிஜிபியாக இருந்த ஜெகன்மூர்த்தி அவரிடம் போலீசார் தற்பொழுது விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க நாம் கேட்கலாம். பாலாஜி வணக்கம். தொடர்ந்து இந்த விசாரணை தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருவிழாங்காடு அருகே சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் தற்போது நேற்று இரவு முதல் ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்து தொடர் இரவு முதல் விசாரணை செய்து வந்த காவல்துறையினர் தற்போது புரட்சி பாரத கட்சியின் தலைவரும் கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெகன்மூர்த்தி அவர்களை தற்போது திருவிழாங்காடு காவல் நிலையத்தில் ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் இன்று காலை 10:45 மணி முதல் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் டிஎஸ்பி தமிழரசி மற்றும் காவல் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் நரேஷ் ஆகியோர் தற்போது அவரிடம் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். பலத்த போலீஸ் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல் நிலையம் முழுவதும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த சிறுவன் கடத்திய வழக்கில் எந்த விதமான சம்பந்தங்கள் இந்த புரட்சி பாரத கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தியும் ஜெயராமனுக்கும் இருக்கு என்று பல கோணங்களில் காவல்துறையினர் டிஎஸ்பி தமிழரசி தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது.